guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 nights in the forest. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் பார்க்க போகிறோம், 99 nights in the forest. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஃபேமஸான கேமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, சிங்கிள் பிளேயர் மட்டும் தான் விளாடணும். ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் வந்து லெவல் 3ல் இருக்குது எனக்கு இப்போது. ஸோ வந்து சரி லோடிங் ஆகுது, அது பொறுமையாக லோட் ஆகும் கைஸ். ஒரு கை பெருசாக இது ஒரு கை தான் தோன்றுது. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் வாங்குறீங்களா, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளாஷ் லைட்டு ஒரு ஸ்டூ கொடுத்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் பிளேயர், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் டீட்டெயில்ஸு. ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் பர்சனில் தான் விளாடுவேன். ஏன்னா வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தேர்ட் பர்சனில் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்லலாம் நான் ரைவல்ஸு, இந்த கேமு 99 nights, டெட் ரைல்ஸ், அதில் எல்லாமே நான் ஃபஸ்ட் பர்சன் பிளேயரு. சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ட்ரிக் சொல்கிறேன். ஸோ இந்த வுட்டு இருக்குது, நீங்கள் இதை வந்து ஒரு 3 வுட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து இந்த டஸ்ட்பின் இருக்கும், அதை வந்து உள்ளே போய் எட்டி பாருங்கள், கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு கோல் இருக்கும். டஸ்ட்பின்னு அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போய்ட்டு லூட் அடிங்க. இப்போ நான் இதை போட்டால் 96 ஆகிடுச்சு பாருங்க. ஸோ 99 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை போட்டான்னா எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகிடும். வெயிட் பண்ணிவிட்டு போடுங்க, அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஏறுதுன்னு தெரியும். ஓகே 51% இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, முந்தானேத்தான்னு தெரில, நேற்றுன்னு தான் நினைக்கிறேன், ஃபிஷ்ஷிங் அப்டேட் ஆட் பண்ணானுங்க. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த போல்ட்டு அதான் இதெல்லாம் வந்து நான் ஸ்க்ராப்ஸு, இதோட பேரே ஸ்க்ராப்ஸ் தான். ஸோ அதனால் நானும் ஸ்க்ராப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ராப்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ முடியுதோ. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் ஒரு லெவல் 3 ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் டிப்ஸு, நான் இன்னும் லெவல் 3 ஆகலை, பட் ஆனால் அப்புறமா வந்து இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சின்ன வீடு கிடச்சிதுன்னாச்சா என்னால் இது சின்னதாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. அதில் வந்து கோல்ட்ஸு காயின்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடு இருந்தால் கூட நீங்கள் லூட் அடிங்க. சரி ஓகே நான் லெவல் 3 ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே நைட்டு வேறு ஆகிடுச்சு, நான் இப்போ இது கிராஃப்ட் பண்ணிட்டேன், கிராஃப்ட் இல்லை லெவல் 3 ஆகிட்டேன் இப்போது. சரி ஓகே இப்போ வந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 ஆணி இருக்குது. ஸோ ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரோ பிளேயரு, ப்ரோன்னு சொல்ல முடியாது, 39 நாள் தான் சர்வே பண்ணியிருக்கிறேன், 31 நாள் சர்வே பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான், அதுதான் மேக்ஸிமமே. அதுக்கப்புறமா புட்டுன்னு போயிடுவேன், இல்லைனா எதுனா லேக் ஆகி ரீகனெக்ட் ஆகி போயிடுவேன். இல்லை ஸோ கைஸ் நீங்கள் வந்து இந்த டே 1 நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சாலும் பன்னி அடிச்சிடுங்க. நீங்கள் முடிஞ்சாலும் பன்னி ஃபுட் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பன்னி அடிச்சிடுங்க. நீ எங்களா ஓடுற. ஸோ இந்த ஓல்ட் ஆக்ஸ் வச்சுட்டு உங்களால் சரியாக அடிக்க முடியாது, பட் இருந்தாலும் வந்து கைஸ் வா ஸ்டார்டிங்லேயே போட்டி. சரி ஓகே போ டே ரிவால்வர்ரா எத்துறா. சரி ஓகே இதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க, இந்த அதெல்லாம் ஸ்க்ரூவாக ஸ்க்ராப்ஸாக தான் ஒன்று. ஸோ அப்புறமா போட்டு தாக்குங்க இந்த பண்ணியை நல்லா வச்சு, போட்டு தாக்குடா நல்லா வச்சு. ஸோ இது ஓல்ட் ஆக்ஸ் ஆப்பா கச்சிச்சு கைஸ். நீங்கள் இந்த ஓல்ட் ஆக்ஸ் வச்சு அடிக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆனால் எங்கே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ என்ன பண்ணுறது. ஓகே ஓகே இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை வந்து கொஞ்சம் இதில் போடுங்க, அது பேர் என்னது கிராஃப்டிங் டேபிள், அதில் போடுங்க நிறைய வுட்டை. ஸோ பார்த்தீங்களா சொல்லலை வந்துடுவான் டே 2 ஆனால் கம்பல்சரி கண்டிப்பாக வந்துடுவான். ஸோ மண்டை மேலேயே நீங்கள் தூக்கி அடிச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி கேட்போம், ஓல்டு ஃப்ளாஷ் லைட் வாங்குறியா, குட் ஷேக் வாங்குறியா, இல்லைனா வந்து குட் ஆக்ஸ் வாங்குறியான்னு கேட்போம். நான் குட் ஷேக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அது வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ் அப்புறமா இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குழியாக இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எனக்கு தெரியும். ஸோ ஓகே
போடுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த லாக்ஸ் எல்லாத்தையும் இதில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 3 கிடச்சிரும். சாரி, நாங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணிட்டு தண்ணியில் எடுத்துன்னு போய் வைக்க முடியுமா? அதுவும் என்னுடைய இதில் தானே இருக்குது, கேம்ப் ஃபயர் ரேஞ்சில். ஸோ இந்த மேப் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ரேஞ்சில் தான் வைக்க முடியும். அதாவது நீங்கள் கேம்ப் ஃபயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் தான் உங்களால் வைக்க முடியும். ஸோ இந்த கேமோட கான்செப்டே நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, வந்து 92 நைட்ஸ் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் சர்வே பண்ணணும். மூட்லெஸ் அடிச்சிட்டு இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கண்டுக்காதீங்க. அப்புறமா வந்து 4 கிட்ஸை காப்பாற்றுறோம். ஒரு கிட்டும் வந்து ஒரு டே மாதிரி பூஸ்ட் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கிராஃப்ட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய போல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இது வாங்கிக்கோங்க. அது பேர் என்னது, இந்த இது காம்பஸ் யூஆர் ஹங்க்ரி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பண்ணியை வச்சு அடிச்சிருங்க நல்லா வந்து இது இந்த மார்சியல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நான் இதுன்னே சொல்லிடுறேன், லெக் பீஸ். ஓகே, இந்த மார்சியலை வந்து சளி பிடிச்சிட்டு இருக்குது கைஸ். ஓகே, இதை வந்து சோறுன்னே சொல்கிறேன் காங்கூட எல்லாத்தையும். ஓகே, இந்த பண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய சோறு கொடுக்கும். ஸோ அந்த சோறை நீங்கள் வந்து அப்பயே சாப்பிட்டீங்கன்னா வந்து ஹெல்த்து குறையும். ஸோ அதனால் கேம்ப் ஃபயரில் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்ருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட்டில் ஆட் பண்ணாங்க. ஸோ இல்லை செஸ்டெல்லாம் ஏதோ இருக்குது. பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காயின் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட். ஸோ அதான் கைஸ் இப்போ புதுசாக ஆட் பண்ணானுங்க, வேறு எதுவுமே பண்ணல, ஃபிஷ்ஷிங் அப்டேட்டுன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இதெல்லாம் வித்தியாசமாக இதெல்லாம் வரும், அவ்வளோதான். ஃபிஷ் கிடைக்கும், அது நீங்கள் ஃபுட்டாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேஃபாக இருக்கணுன்னா கேம்ப் ஃபயரில் போகலாம். எனக்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து நீங்கள் நைட் வாட்டி வச்சுருப்போம். என்ன மாதிரி பயம் இல்லைன்னா நீங்கள் நைட் வாட்டி வச்சுருப்போம். ஓகே, கட்சின்னு அதெல்லாம் வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுது. சம்மர் டீப் இந்த ஃபாரஸ்ட்டுன்ட்டு இந்த அவுல் ஹஸ் woken up, இந்த டியர் சகிட்டு ரேட்டுக்கெலாம் வராது. ஸோ இந்த அவுல் ஹஸ் woken up அப்படின்னு வந்தால் மட்டும் ஒரு உல்ஃப் நிற்கும். ஒரு ஸ்னோ பயாமில் வந்து ஒரு உல்ஃப் நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலா சிம்பிள் போட்டு ஒரு டைம் ஓடுது பார்த்தீங்களா, 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ கைஸ், இதாங்க டியரு. ஸோ இதுதான் இந்த இதோட இல்லை, நீங்கள் வந்து இதோட மூஞ்சில் ஃப்ளாஷில் எடுத்து அடிச்சிங்கன்னா நின்றோம். ஸோ இதனால தான் நைட் அட்வென்ச்சர் அவ்வளோவா போகக்கூடாதுன்னா. ஸோ ஆனால் எனக்குலாம் பயமே கிடையாது. நம்ம இப்போ லெவல் 3ல் வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோன்னே ஸ்பியர் இல்லைன்னா வந்து ஒரு குட்டாக்ஸ் கண்டுபிடிச்சோன்னே நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் போய் காப்பாற்றலாம். ஓகே, இன்னும் 18 செகண்ட்ஸில் காலையில் ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் இந்த 3 மட்டும் கிராஃப்ட் பண்ண பாருங்கள். ஏதாவது நான் கிராஃப்ட் பண்ணிடுறேன் அந்த 3. இது காம்பஸ்ஸு, மேப்பு, அப்புறமா சண்டைல் கிராஃப்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா அதெல்லாம் தான் செம்ம யூஸ்ஃபுல். தான் ஃபஸ்ட்டே பார்த்தேன். ஓகே கைஸ், அந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக லோட் அடிக்கணும். அதில் என்ன நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. சோறு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த பாருங்கள், ஆப்பிள், கேரட். ஆனால் வந்து இதுதான் கிடைக்கும், இதில் வெஜ்ஜில் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து உங்களுக்கு நிறைய ஏறும். அதான் அந்த பண்ணிக்கிட்டேருந்து கிடைக்கிறது, உல்ஃப் கிட்டேருந்து கிடைக்கிறது, அதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நிறைய ஏறும். ஓகே சரி, ஓகே கைஸ், அந்த செஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். ஸோ அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்பியர் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து அதை வந்து லூட் அடிக்கணும். ஸ்பியர் கிடச்சிருந்தோம், ஸ்பியர் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஸ்பியரில் ப்ளீஸ் கைஸ், இதான் கைஸ் ஸ்பியரு இப்படி தான் இருக்கும். இதை எடுத்துக்கிறேன்.
எடுத்துகிட்டு இன்னைக்கு நைட் எந்த இதுவும் இல்லைல்ல. ஓகே, யாரும் கல்டெஸ்ட் கும்பல் அவனுங்களாம் வரமாட்டானு இன்னைக்கு நைட்டு. ஒன்று டியர் இஸ் ஹங்க்ரி டு நைட்டுன்னு வரும், இல்லைனா வந்து சம்திங் ஈவில் இஸ் அப்ரோச்சிங் டு யர் கேம்ப் ஃபயர் டு நைட்டுன்னு வரும். அப்படின்னா வந்து சம்திங் ஈவில் இஸ் அப்ரோச்சிங்னா கல்டெஸ்ட் வந்து கேம்ப் ஃபயருக்குள்ளேயே வருவானுங்க, இந்த நெருப்பு இந்த ஏரியாக்குள்ளேயே வருவானுங்க. ஸோ அதனால் நீங்கள் அவனுங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஓகே, முடிச்சா நீங்கள் வந்து இந்த பெட்டை ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. பெட்டு இருந்தால் ஃபார்ம் ஃப்ளவர் கொண்டு பண்ணிக்கோங்க, தேவைப்படும் அது லேட்டராக. ஓகே, இது நீங்கள் பெட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். அதாவது இப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து டே 4ன்னு வரும், டே 5ன்னு வரும். இப்போ நான் இந்த குழந்தைய காப்பாற்றுறதுனா எனக்கு டே 6 ஆகிடும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ இதை நான் பவர் மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்பியரோட பவர் கொஞ்சம் ரேஞ்சை மட்டும் பாருங்க, எங்கே இருந்தோ நான் அவனை அடிப்பேன். ஸோ உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட் சோர்ஸு. 3 மார்க்ஸில் ஒரு ஸ்டேக் ட்ராப் பண்ணோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெஸ்ட்டு. கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்பியர் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடுங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இப்படி ஈஸியாக இந்த ஃபஸ்ட் கிட்டை காப்பாற்றலாம். செகண்ட் கிட் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து அதில் ஃபுல்லாக ஆல்ஃபா உல்ஃப் இருக்கும். எனக்கு ஒரு ரிவால்வர் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக. ரிவால்வர் இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இந்த கிரேப்ஸ் இப்போதைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, ஸ்டூ குடிச்சிக்கிறாருங்க. தெரியாமல் குடிச்சிட்டா ஓகே பார்த்துக்கலாம், தெரிஞ்சே குடிச்சிடாருங்க. ஓகே, 3 கொலை பண்ணிட்டேன். இந்த 3 உல்ஃபை ஒன்றா வாங்கினாரே, எனக்கு ஹெல்த் இல்லை. ஓகே, நல்லா இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி வர்றான். நல்லா பேண்டேஜ் வேறு இல்லை கைஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 5 உல்ஃப் அடிக்கணும். 5 உல்ஃப் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ ட்ராப் பண்ணோம். அந்த கீயை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த குழந்தைய சாக்கில் போட்டு இங்கே ஒரு பொட்டி இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன இருக்குதா, அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் கிடைக்கும். ஐ சீரியஸ் ப்ரோ. நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை, நம்மளுக்கு தேவையே படாது. எல்லோரும் போய்ட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, எங்கடா இருக்குது அது தெரியுது. ஓகே, நீங்கள் வந்து என்ன தெரியும் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஸ்டேக் மட்டும் எடுத்துருங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே கிடைக்கும். ஓ மை காட் ப்ரோ, ஹெல்த் நை நல்லா மூஞ்சிலே வச்சுட்டு வர்றா. ஓ கைஸ், கல்டிஸ்ட்டு இப்படி தான் போய் சாகணும் கைஸ். என்கிட்ட கற்றுக்கோங்க இப்படி தான் எப்படி சாகுறதுன்ட்டு. ஹங்க்ரி வேறு இன்னுமே நம்மளை அந்த டியர் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். கேம்ப் ஃபயர் போகிற வரைக்கும் அது உங்களை துரத்தும், பட் அது ஸ்பீடு கிடையாது அவ்வளோவா. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு போகலாம். தோவாதிக்கெலாம் வந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு திடீர்னு. ஸோ ஓகே, நான் கேம்ப் ஃபயருக்குள்ளே வந்துட்டேன், அதனால் இப்போ நான் சேஃபு. ஸ்டேக நல்லா இந்த வேலை போட்டு மூடிட்டு இப்போ இங்கேயே உட்காரணும். இந்த உல்ஃபெல் தேவைப்படும். ஐயோ போட்டோ போய் முடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹங்கர் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. குச்சினே இருக்கிறாங்க தலைவலி வச்சு. ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் 4 இது இருக்குது. பேர் அது 4 இது. ஸோ செல்ஃப் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாடு நைட் அடிச்சு போயிட்டு பாதி எழுத்துக்கிட்டு போச்சு. ஓகே, திருப்பி நைட் அடி வச்சு எதனா போகிறேன் சுற்றுற போகிறோம். ஸோ அதனால் பக்கத்துலேயே இருக்கிற ட்ரீயை மட்டும் வெட்டிட்டு நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். லெவல் 4 ஆனேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 வந்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து கல்டெஸ்ட் அட்டாக்கு. ஓகே, ஸோ அப்புறமா நான் சொல்லவே மறந்துட்டேன் கைஸ். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறமா வந்து ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டே 6 ஆகிடுச்சு நம்மளுக்கு அந்த 2 நாள் இதில். ஓகே, இன்னும் 18 செகண்டில் நைட்டு. ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும், யூ வில் பி அட்டாக் டு நைட், ரிட்டர்ன் டு யுவர் கேம்ப் ஃபயர்ன்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக வரும் வந்து எனிமி. ஸோ அதனால் நான் சிங்கிள் பிளேயராக இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போது வெறும் 2 பேர் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பியரை வச்சு அசால்ட்டாக சொல்ல பண்ணிடலாம் அவங்க. ஸோ இருங்க, எனக்கு தேவைப்படி இன்வென்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கட்சின்னு வார்த்தைக்குள்ள. கரெக்டாக இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லாட்லேயே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா இந்த டியர் அடிக்கும், உள்ளே இருந்தீங்கன்னா இவனுங்க அடிப்பானுங்க. ஸோ அதனால் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும்.
வெளியே போனால் ஈஸி கொஞ்சம் அடிக்கும், ஏன்னா டிஆர் சமாளிக்கலாம். அது மூஞ்சல் ஃப்ளாஷ் லைட் வச்சாலே போடும் சுற்றுறோம். ஸோ கைஸ் என்னான்னு தெரில, அநியாயமாக சாவறேன் நான். ஓகே ரேஞ்ச் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ ஓகே கொஞ்சம் ப்ரோ பிளேயராக விளாட்லாம். ஓ கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் அப்பப்போ செம்மலாக ஆகும். நான் வரீங்களா அங்கேருந்து அடிக்கிறான், இங்கே இழுத்து வரையுது. போடு ஒன்று போடு. போட்டான்டா, நல்லா அழுத்து குறையவே இல்லை. என்னடா அநியாயம் பண்ணுறீங்க. ஸோ ஓகே உங்களுக்கு ரைடு முடிஞ்சுன்னு இண்டிகேட் பண்ணுறது வந்து இந்த கல்டிஸ் ஜெம்முன்னு ஒன்று போடுவானுங்க. ஸோ அதாங்க முக்கியம் முக்கியம் முக்கியம். அதை நீங்கள் எடுத்து இதில் போட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த லெவல் 4 கிராஃப்ட் பண்ண முடியும். பாருங்க 20 வுட்டு, 20 இது ஸ்க்ராப்ஸு, 30 வுட்டு, அப்புறமா வந்து இந்த 2 கல்டிஸ் ஜெம் தான் தேவை உங்களுக்கு. ஸோ இப்போலாம் பண்ணுறது ஈஸிடா. 10 ஆணி 15 வுட்டு. ஸ்டார்டட் டு ரெயின் அண்ட் தண்டர். ஐயோ கைஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா கேம்ப் ஃபயர் டக்குன்னு அணைஞ்சிரும் கைஸ். அதுதான் இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமே நம்மளுக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி இந்த வெட்லாக் வந்து உங்களால் போடவும் முடியாது இதில் ஃபியூவலில். ஸோ வந்து போட்டாலும் வந்து உங்களுக்கு கேனாட் புட் திஸ் வெட்லாக் இந்த ஃபியூவல் தான் வரும். நீங்கள் போடுங்க கேன்ட் ஆட் வுட் டு த ஃபயர் இட்ஸ் டூ வெட்டுன்னு தான் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி என்ன பெல்டிலர் அரைவ் டுடே. ஸோ கைஸ் இப்போ நான் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு குட் ஆக்ஸ் வாங்க போகிறேன். ஸ்டார்டட் டு ரேட். ஓகே தண்டர் முடிஞ்சிச்சு நல்ல. இந்த உல்ஃப் பெல்ட் எங்கடா அங்கே இருக்குது. அது மேலேயே குச்சி போயிடுது. ஓகே நீங்கள் வந்து குட் ஆக்ஸ் வாங்க. அப்படி குட் ஆக்ஸ் இல்லைன்னா என்னோட பொசிஷனில் பத்தில் இருக்குறா பட்டாக்ஸ் கட்டின்னு போயேன். ஓகே கைஸ் ஸோ நீங்கள் வந்து அவனை ஃபியூவலாக போட்டுடலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அவன்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட ஸ்பியர் இல்லைன்னா ஸ்பியர் வாங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்பியர் இருக்குன்னா குட் ஆக்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இஃப்லாக் ஏஸ் இஃப்லாக் எங்கேயோ போயிடுச்சு கேஸ். அப்பா திருப்பி வந்து விட்டுது. ஸோ அந்த நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து சிஃப்லாக்குன்னு சொல்லுவேன். யோயா யார் ஸ்டார்விங்கா ஸ்டூ எப்பா ஸ்டூ இருக்க தப்பிச்சிட்டாங்க கேஸ். யார் ஹங்க்ரின்னு வந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஓகே இப்போ நம்ம நினச்சாலும் இந்த வுட்டை போட முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற பெரிய தலைவலி. ஸோ இப்போ ஃபியூவலை பாருங்கள் 18% வந்துச்சு. நம்மளால் இப்போ நினச்சாலும் போட முடியாது. போட்டாலும் வந்து கேனாட் புட் திஸ் வெட் வுட்டுன்னு தான் வரும். ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை. நம்ம போயிட்டு எதனா கோல் மாதிரி எதனா தேடி தான் ஆகணும். ஓகே இங்கே இந்த ஃப்ரோசன் பயமில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி அப்படி இல்லைன்னா மழை நிற்கிற. ஓகே கைஸ் இங்கே ஒரு கோல் இருக்குது. கோல் தானே அது? அப்போ கோல் தான். நம்ம இப்போ கேம்ப் ஃபயர் லெவல் 4 இருக்கிறோன்றதுனால இந்த கோல்லாம் பெருசாக நம்மளுக்கு ஏற்றாது. ஒரு லெவல் 3 விட்டு லெவல் 2 விட்டு எவ்வளோ ஏற்றுச்சோ அந்தளவு தான் இப்போ நம்மளுக்கு கோலே ஏற்றோம். ஓகே கைஸ் மழை நின்றுச்சு, எல்லாமே இதுவாக மாறிடுச்சு நார்மலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓகே ஓகே கல்டிஸ் பாடியை வச்சிருக்கிறேன், நான் போடவே இல்லை. ஓகே ஸோ கைஸ் நீங்களும் முடிஞ்சாலும் இந்த கேம்பர் கிளாஸ் வாங்க பாருங்கள். ஸோ அதாவது அது நல்ல கேம்லேயே நல்ல கிளாஸ்லாம் சொல்லலை. ஓகே நல்லா இருக்குது ஸ்டார்டிங்க்கு. அதான் ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் நீங்கள் இதை வாங்கலாம். ஓகே கைஸ் 26% இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு எப்படியாச்சும் கண்டிப்பாக லெவல் 5 ஆகணும். இன்றைக்கி நைட்டு வரப்போகுது. ஸோ கைஸ் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் இந்த இதில் இந்த ட்ரெயினில் வந்து நம்மளால் கேம் முடிக்க முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஏன்னா இது வந்து சும்மா வந்து ஃபஸ்ட்டு இதாக அதை யூடியூப்பில் போடுறதுக்கு ஐயோ கண்டிப்பாக நான் செத்துருவேன். அப்படியே முடியணுனாலும் அது கண்டிப்பாக 1 hour ஆகும். அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ப்ளஸ் இதில் இந்த கண்டினியூ அந்த ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. பாபி பிளே டைமில் இருக்கிற மாதிரி இந்த முடிச்சுட்டு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு திருப்பி நாளைக்கு எடுக்கலான்ட்டு வந்து ரெக்கார்டர் ஆஃப் பண்ணி. ஓகே கைஸ் அவுல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து இது வரும் கட்சின்னு வரும். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டர் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே கைஸ் லெதர் ஆர்மரு நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சின் வந்துச்சுல்ல அப்படின்னா வந்து அவுல் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவுல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவுல் ஐ மாதிரி வரும் அவங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். அது வந்து நீங்கள் அசைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி அதில் ரெட் கலரில் ஒரு மீட்டர் மாதிரி வரும். ஸோ
இப்போ வந்துடவே கூடாது, ஏன்னா இங்கே பின்னாடி இதோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நான் உல்ஃபை வந்து திரும்பி செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணு மாதிரி வரும், நீங்கள் அசைஞ்சிக்கலாம் பாருங்கள், ரெட் கலர்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பறங்கும்போது ஃபெதர் ட்ராப் பண்ணிட்டு போகணும், இப்போ அதெல்லாம் ட்ராப் பண்ணுறதே இல்லை, அது புக் ஆகிடுச்சு போல. ஃபிஷிங் அப்டேட்க்கு அப்புறம் தான் அப்படி ஆகுது, ஃபெதர்லாம் ட்ராப் பண்ணுறதே கிடையாது அவளு. நான் வந்து ஒரு 4-5 வாட்டி நான் அவள் வந்து பார்த்துட்டேன், ஃபெதர்லாம் இப்போ ட்ராப்பே பண்ணாது, ஏன்னு தெரில. அது எனக்கு தான் அந்த பக்கா இல்லை வந்து கேமுக்கே அந்த பக்கா, அதுதான் எனக்கும் தெரில. ஓகே, சரி வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் நைட்டு முடிச்சிடும். ஸோ நான் வந்து இப்போ மியூட்டில் போட்டு விளாட்றேன், சவுண்டு வச்சு விளாட்னா அந்த அவுள் வரும்போதே ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி ரக்கே அடிக்கிற சவுண்டு மாதிரி கேட்கும். 99 நைட்ஸ் ப்ரோ இதெல்லாம் தெரிஞ்சிருவோம். ஓகே ஏய், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேன் லெஸ் ப்ரோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 1ல் வந்து உட்டு போட்டால் எவ்வளோ ஏற்றுமோ அந்த அளவு ஏற்றோன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. இல்லை அதை வச்சு அதை பார்த்துட்டு அவ்வளோ உட்டு இருக்குதுன்னு நினச்சேன்டா இதில். ஓகே கைஸ், நிறைய ஏற்றுது, சூப்பர். ஸோ கைஸ், நீங்கள் இந்த வெள்ளு, அதாவது அந்த கிணறு, இந்த குப்பை தொட்டி, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வாட்டி எட்டி பார்த்துருங்க, ஏன்னா அதில் இது கிடச்சாலும் கிடைக்கும். அது பேர் வந்து கோல், அதெல்லாம் கிடச்சாலும் கிடைக்கும். ஸோ கைஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 விதமான ட்ரீ ஹவுஸ் இருக்கும். அதில் வந்து இந்த ஒன்று பெயிண்ட் அடிச்சிருவோம், அந்த ட்ரீ ஹவுஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணும், பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருவோம். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் இருக்கும், உங்களுக்கு செஸ்ட்டு வேணும்னா போகலாம், அப்படி இல்லைன்னா போகணும். ஸோ அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து வேணும்னா போகலாம், இல்லைன்னா வந்து வேணாம். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள டார்ச் லைட் தான் கிடைக்கும், அதே வந்து ஒரு மாதிரி இதே தான் எல்லோ கலரில் இருக்கும், பட்டனா அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டார்ச் லைட் தான் இருக்கும். சரி ஓகே ஓகே, நமக்கு இந்த ஃபியூவல் கேன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அது இதெல்லாமே விட்டு தானே போட்டு எல்லாத்தையும். ஓகே, 55%. ஓகே, ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த உல்ஃபை தான் அடிக்கணும். சரி ஓகே, உல்ஃபெல்லாம் அடிச்சுட்டு கைஸ் அங்கே இந்த ஆமோ இருக்குது, ரிவால்வர் ஆமோ. ஓகே, ரிவால்வரில் 27 புல்லட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டார்கிட்ட சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுனா வந்து இதுக்கு ரெடி ஆகணும், அது ஐலாண்ட் ரெடி ஆகணும், அதுக்கு அந்த அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றுறோம் லெவலு, கேம்ப் ஃபயர் லெவலு. உங்களுக்கு புரியலன்னா வந்து நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அந்த கேம்ப் ஃபயர் லெவல் நீங்கள் ஏற்றினா ஐலாண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் பெருசாகும் ஐலாண்டில். ஸோ அது அந்த மாதிரி புரியணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், ஆனால் பார்க்குற எல்லோரும் ப்ரோவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, சளி வர கைஸ் லேஸா மூக்குலேருந்து அது பாட்டு தனியாக ஊற்றுது. ஓகே, இந்த கோலை வந்து போடு, ஏற்றவே மாட்டேங்குது கைஸ் இப்போல்லாம் கோல். இந்த லெவலில் வந்து 4% ஏற்றுது. ஃபியூல் கேனு ஏற்றவே இல்லை, இப்போ ஏற்றுதுடான். ஓகே, அது நல்லா ஃபியூல் கேன் நல்லா ஏற்றுது, ஒரு 10% மாதிரி ஏற்றுது கைஸ். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப தேவைப்படுது, சைடில் ஹங்கரை வரும் கைஸ். ஸோ நீங்கள் இந்த லெவலில் வந்தாலே நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றணும், ஏன்னா அப்புறம் வந்து நீங்கள் சரியாக ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு அன்லாக் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், 600 மீட்டர் தான் அன்லாக் ஆகிட்டுருக்கோம். சரி நம்ம காலையில் போகலாம். ஆணி நம்மள்கிட்ட நிறைய இருக்குது, ஆணியை வச்சுருப்பதுனால நம்மளால் கிராஸ் பண்ண முடியுதான். ஓகே, நம்ம வந்து இப்போது லெவல் V2 பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன், கிராக் பாட், அப்புறமா வந்து பயோஃபில் ப்ராசஸர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராக் பாட்டு, பயோஃபில் ப்ராசஸர், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த குட் பெட்டு, அவ்வளோதான். இந்த ரேடார் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தேவைப்படாது, ஏன்னா வந்து அது எது இருக்குதுன்னு தான் காட்டும். ஸோ அது வந்து எப்படின்னா வந்து
அதில் வந்து நீங்கள் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எது வேணாலும் கேட்கும். ஸ்ட்ராங் ஹோல்டு கேஸ்லு, இது கல்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு கேஸ்லு நம்ம ஓகே ஸ்ட்ராங் ஹோல்டு கேஸ்லு மறுபடியும் அதே சொல்கிறேன். கல்டிஸ் கேஸ்லு அப்புறமா வந்து கல்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு ஏன்டா இப்படி என் வாய் வளருது. ஓகே கல்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு அப்புறமா வந்து அது பேர் என்னது இது இருக்கு இடம், குழந்தைங்க இருக்கிற இடம் காட்டோன்னு நினைக்கிறேன், அது சரியா தெரில. அதுக்கப்புறமா வந்து இது யூஎஃப்ஓ அப்புறமா வந்து அந்த பிளேன் ஒரு இடத்துல கிராஷ் ஆகும் தெரியும்ல, அது எல்லாத்தையுமே காட்டும். ஓகே இப்போ நம்ம நிறைய ஃபியூல் இருக்குது, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். 78% ஆகிடுச்சு. ஓகே இப்போ நம்ம போய்ட்டு செகண்ட் கிட்ட காப்பாற்றலாம். அதுக்குள்ளேயா இல்லை ஃபஸ்ட் கிட் இருந்த இடம். ஸ்பியரு ரிவால்வரில் கொஞ்சம் நிறைய ஆமோ மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஓகே செகண்ட் கிட்ட சேவ் பண்ணுறதுக்கு போகலாம். நீங்கள் இதோ கைஸ் இங்கே தான் கைஸ் இருக்குது அந்த இடமே. ஓகே நம்ம எப்போ அன்லாக் பண்ணிட்டு இருக்கிறோம் போல், அதுவே நீங்கள் இப்போ தான் தெரியும். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/1 தான் அடிக்கணும். 2 நம்மளை துரத்துது, ப்ளஸ் இந்த கல்டிஸ்டார் அடிக்கிறானுங்க நம்மளை. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் இப்போது பீதியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செத்துறோன்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நான். ஆனால் அப்படி இல்லை, இந்த வீடியோவை முடிச்சிடுவேன், இல்லைன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஐயோ பயமாக இருக்குது, கிட்ட வரானே. ஐயோ சுத்தரு கட்டினாங்களே அப்படி தான் சுற்றின்னு இருக்கணும். ஐயோ ஹெலிகாப்டர் ரிங்கா ரோசஸ். ஓகே 2 புல்லட்லலாம் ஒன்றும் ஆகிடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த கல்டிஸ்ட் மட்டும் அடிச்சிட்டாலே போதுங்க. ஓ கிட்ட வர விட்டோண்டா. ஏண்டா டெட் ரீல்ஸில் வந்து கவுபாய்ஸோ மற்ற இதை ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சுப்பானுங்க. இந்த கேமில் அந்த மாதிரி அதெல்லாம் லாஜிக் கொண்டு வாங்கினான்னா அதை பண்ண மாட்டேங்கிறானுங்க. 2 பேரும் எப்படி ஒன்றா வந்து சிக்கன் ஜாக்கி மாதிரி நம்மளை அடி வரானுங்க. உல்ஃபு ஜாக்கி ஹெல்த் வேறு இல்லை காலி. உல்ஃபு ஜாக்கி ஐயோ ஹெல்த் வேறு அவங்களுக்கு திருப்பி ரீஃபில் ஆயிடுச்சு. வர்றா தம்பி டன் 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 டன். என்னோட ஆமோ வேஸ்ட்டுறா உங்களால். இல்லை ஹெல்த் அவனுக்கு யார் இல்லை, அது இதுதான் மறைஞ்சிருக்குது. அவங்களுக்கு அந்த ஹெல்த் பார் மறைஞ்சிருக்குது. ரொம்ப கத்திரியானோ ஒரு செகண்டில். ஓகே அவ்வளோ பயத்தில் இருக்கிறேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு செத்தாருனா மொத்த 2மே வீணாக போயிடும். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து போவோம். இந்த சைட்லேருந்து போனால் அடாச்சை இப்போ தான் இந்த மழைலாம் வரும். ஓகே ஒவ்வொருத்தனா வாடா ஒவ்வொருத்தன். ஐயோ ட்ராப் கைஸ். ஓ கைஸ் ஐயோ நான் போய் கேம்ப் ஃபயர் ஓடுறேன்டி பையா. இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காப்பாற்றுறேன். இந்த ட்ராப்பெல்லாம் வைக்கிறானுங்க பயமாக இருக்குது. ஓகே நம்ம இப்போ லெவல் 4ல் இருக்கிறோம். லெவல் 5 ஆக்கிட்டு ஓடிடுறாப்பிங்களே தான். ஓகே இதுக்காச்சு ஒரு அதெல்லாம் இருக்கா கோல் நான் தான் போய் பார்த்துக்கணும் போல. செத்துற மட்டும் கூடாது. ஒரு கிட்ட காப்பாற்றிட்டு பெட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டோம். நைட்டு சர்ப்ரைஸ் நல்ல வேலை நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்தோம். எப்படியோ நைட் ஆகிடுச்சு செத்துதான் இருப்போம். ஸோ ஓகே நம்மளால இதுக்கே அதனால் இப்போ கிராஃப்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது பண்ணிட்டா பேர் வந்து பேர் ட்ராப்பு. பேர் ட்ராப் பண்ணலாம் நம்மளுக்கு. பேர் ட்ராப் நிறைய தேவைப்படும். ஒரு 3 பண்ணலாம் நம்ம. இந்த இதுக்கே ட்ராப் நிறைய செட் பண்ணலாம். பேர் என்னது வேறு வரட்டாங்க. ஆல்ஃபா உல்ஃபுக்கு நம்ம ட்ராப் செட் பண்ணலாம். ஸோ ஓகே இப்போ நம்மளுக்கு காலையில் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட விக்ட்ரி தான். குழந்தைய காப்பாற்றிடலாம். இல்லை நவர் மைண்ட் யூஆர் ஹங்க்ரி. ஒரு பெரிய முட்டுக்கட்டை அறியுது விஷயத்தான். சாப்பிடு 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 சாப்பிடு. ஓகே இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணலாம். நைட் ஆனால் நம்மளுக்கு இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது ஃபிஷிங் பண்ணுறது. டேய் இதுடா காம்பஸ் நீடில் நாமம் மாதிரி இருக்குது. நானே அதை இப்போ தான்டா பார்க்குறேன். அந்த காம்பஸ் நீடில் நாமம் மாதிரி இருக்குது. கேம் கிரியேட்டர் வடக்குனார் போனோம். கைஸ் பாருங்க நாமம் மாதிரி இருக்குது கைஸ். போடுறா தூக்கி. ஓகே நான் 30 செகண்டு.
ஸோ ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த ரோப்ளாக்ஸில் ஃபிஷ்ஷுன்னு ஒரு கேம் குறுக்க ஃபேமஸ் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இதில் வந்து கொஞ்சம் ப்ரோ. எப்போ ஆடான்னு எனக்கு தெரில. நேற்று வரைக்கும் செத்துன்னு தான் இருந்தேன். இல்லை மீனே பிடிக்க வராமல். காலையில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பணுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் ரெட் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது, எனக்கு தெரியாது. கண்ணு வேறு தெரியாது. நீங்கள் இது இப்படியே வச்சுன்னு போகலாம். டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட்டை பொட்டி இருக்குது. இந்த பொட்டியில் நம்ம எடுக்க போனோம்னா நம்ம பொட்டி ஆகிடுவோம். டேய் என்னடா இவங்களுக்கு வர வேலையே இல்லையாடா சத்தியமா. சும்மா ரெய்டன் தாண்டா போட்டுன்னு இருக்கிறானு. ஐயோ நானே போய் அடி வாங்கணும் முடியும் என்னோட இதுலேயே. என்னோட பேட்ராப்பில் நானே போய் அடி வாங்கினேன். டே வாடா வராமோ வராமோ. ஓகே இப்போ நம்ம ஐயோ நம்ம அவன் நம்மளுக்கு ட்ராப், நம்ம அவனுக்கு ட்ராப் வைப்போன்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு ட்ராப் வச்சுட்டானு. ஜம்ஸ்கேர். டேய் ஐயோ இவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறாங்க. டேய் ட்ராப்பில் போய் விடா. டேய் திறந்துட்டாங்க ஸ்டாப்பை. பையன் நான் போய் விட மாட்டேங்கிறான். நான் ஏன் ஓடுறேன்? இந்த ரிவால்வர் இருக்குல்ல, டக்குனு அந்த ஏ சத்தம் போ. இப்போ என் மேலே லைட்னிங் அடிச்சுன்னா நான் செத்துருவேன். அங்கே கழியாச்சுன்னா செத்துருவேன். பின்னாடி வேறு அவனுக்கு கடிச்சானுங்கன்னா செத்துருவேன். ஸோ இப்போ நான் சாவர்த்தி இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் இந்த ஒன் அண்ட் ஒன்லி கெத்து போடாங்க. சரி ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு கேட்குறாங்க. எனக்கு வேறு ஹெல்த் இல்லை. ஹீல் பண்ணணும். சோர்த்தினா ஹீல் ஆகும்ல மிகம்ல. அங்கே இருந்தாட்டே ஏறுது. சரி நான் கூட அது ஒரு செகண்ட் ஹெல்த்துன்னு அடைச்சி ஹெட் சிம்பிள். ஓகே இது மழை நின்றுச்சு. இந்த வெட்லாகம் வந்து இப்போ நல்லாக மாறிடும். என்ன பண்ணும் இப்படி நோஸ் கட் பண்ணிட்டானுங்க. ஓகே இப்போ ஹெல்த்து க்ரீனில் இருக்குது. நம்மளுக்கு இதுவே போதும்டா. அதெல்லாம் ரீலோட் பண்ணிட்டு 10 ஆமோ இருக்குது இன்னும். இல்லை 16 ஆமோ இப்போ நம்ம ஷூட் பண்ணலாம். 6 ஆமோ ஷூட் பண்ணலாம். இது 10 ஆமோ வந்து இது பண்ணலாம். ரீலோடில் இருக்குது. ஸோ இன்னும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, கேம்ப் ஃபயர் ரிட்டன் இது இருக்குது. ஓகே கைஸ் இங்கே ட்ராப் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக நான் அதில் போய் எகிரி குதிப்பேன். ஸோ அதனாலேயே நான் ஒரு வாட்டி போகும்போது அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அவனை லூர் பண்ணிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பையன் போதும். டே இவன் உல்ஃப் தானே. சரி கைஸ் 2 உல்ஃப் அவன் கீ ட்ராப் பண்ணிட்டான். அதான் லாஸ்ட் எனிமி. ஸோ ஓகே ஏன்டா என்ன இப்படி கதற விட்றீங்க? சத்தியமாக உல்ஃப் தானடா. ஐயோ இது வேறையா? வில் பி அட்டாக் பண்ணிட்டா. நான் இன்னைக்கு நைட்டு கேம்ப் ஃபயருக்கு போனால் தானேடா. பின்னாடி வர துரத்துறானுங்க ஆல்ஃபா உல்ஃப். ஓகே அப்படியே யூட்டரை போட்டு ஓடுறா கைஸ் கத்தாம. ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம 2வது குழந்தைய காப்பாற்றுறேன்னு போய் நான் கத்தாம. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோலையாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக 99 நைட்ஸ் வந்து முடிக்கிறோம். பை கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.